அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் பாஸ். வா சங்கரு, கோவையெல்லாம் எப்படி இருக்கு? A few moments later. சங்கர், கோவை கோச்சான்னு ஒருத்தன் வந்தான். அவனை எனக்கு தெரியும் பாஸ். வெளியில் தான் இருக்கான். பெரிய ரவுடி மாதிரி பில்டப் பண்ணான். அடிக்க போனப்ப ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான். வாங்கி பார்த்தா அவன் உடம்புல இருக்கிற மொத்த வியாதியையும் எழுதியிருக்கான். அவனுக்கு வியாதி எதுவுமே இல்லை பாஸ். அடி வாங்க பயந்துக்கிட்டு வியாதின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி இருக்கான். என்னையவே ஏமாத்திட்டானே. அவனை விடக்கூடாது. ஆஹா, கதவை வேற பூட்டி வச்சிட்டாங்களே. நம்மளை பற்றி அந்த ரவுடிக்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே. ஆஹா, ரெண்டு பேரும் ஜோடியாக வர்றாங்களே ஐயா. ஆஹா, இன்னைக்கு நமக்கு குடமுழுக்குத்தான். கொச்சா, யார் கொச்சா இவன்? டேய் சும்மா இருடா, அவன் தான் இங்கே ரவுடி. டேய், இவனுங்க எல்லாரையும் பிடிச்சி கட்டுங்கடா. ஆஹா, நம்ம கதையை சொல்லிட்டான் போல இருக்கு. அதான் எல்லாரையும் பிடிச்சி கட்டிட்டாங்க. ஏய், மரியாதையா எங்கள் கோச்சாவை அவுத்து விடு. எங்கள் கோச்சா கொடுத்த பட்டியலுக்கே பயந்து போன நீ அவரை கட்டியா போட்டிருக்க. எம்மா, என்ன அரடா சாமி. ஏன் என்ன அடிக்கிறீங்க? உன் அல்லக்கைய பேசாமல் இருக்க சொல்லுடா. வாயை வச்சுட்டு சும்மா இரு. நான் ஏன் கொஞ்சம் சும்மா இருக்கணும்? நீங்கள் கொடுத்த அடித்தவங்க லிஸ்ட்டை பார்த்து இவன் மிரண்டு போனான்ல, அப்புறம் என்ன? இவன் கொடுத்த பட்டியல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? அது எங்கள் கோச்சா அடித்தவங்களோட லிஸ்ட்டு. என்ன அடி வாங்கினவங்களோட லிஸ்ட்டா? முட்டாள், அவன் உடம்புல உள்ள மொத்த வியாதியையும் லிஸ்ட்டு போட்டிருக்கான்டா. ஆஹா, உண்மையை சொன்னதும் நம்மளை கேவலமாக பார்க்குறாங்களே ஐயா. என்ன கொச்சா, நீ அடித்தவங்களோட லிஸ்ட்டுன்னு சொல்கிற, அவரு உன் உடம்புல இருக்கிற நோயோட லிஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. டேய், இனிமே இவனை கோச்சான்னு சொன்னீங்க 3 பேர்த்தையும் கொன்னுடுவேன். ஏன் சொல்லக்கூடாது? டேய், சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சரின்னு சொல்டா. நானே அமைதியாக இருக்கேன், ஏன் உன்னால் அமைதியாக இருக்க முடியலையா? நீ சும்மா இரு கோச்சா. கோவையில் லிங்கத்தையே கலக்குன்னு கலக்குனவர் எங்கள் கோச்சா. ஆஹா, மெயின் சுவிட்சிலேயே கையை வச்சிட்டானே ஐயா. இன்னைக்கு நமக்கு குடமுழுக்குன்னு தான் நினச்சேன். கும்பாபிஷேகமும் சேர்த்து நடத்த போகிறாங்க. டிஷு 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 டிஷு. எம்மா எப்பா, எம்மா எப்பா. அப்படி போடு, போட்டா தான் இவன் மாய அடங்கும். ஏய் லிங்கம், உங்கள் கோச்சாவை கலக்குனது உங்களுக்கு தெரியாதுல்ல? என்னது, லிங்கம் இவரை கலக்கினாரா? ஏன் அதை இவன் உங்ககிட்ட சொல்லலையா? எங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. ஆஹா, இவ்வளோ நாளாக நாம் கட்டி காப்பாற்றிட்டு வந்த உண்மையை இவன் இப்போ சொல்ல போகிறானையா, சொல்ல போகிறானையா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.